ஓகே கேஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தளபதி கச்சேரி சாங்ஸோட டீட்டெயிலிங் வீடியோ. தளபதி கச்சேரி பாடல் உண்மையிலே ரசிகர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அதை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. பாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா தீயாவே இருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்தோட ஓப்பனிங் சாங்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு சீரிஸாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேக் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபயராக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அதனால வருத்தம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம தளபதி பாடக்கூடிய கடைசி சாங்காகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும் கூடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண வேண்டியதா. இந்த பாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் லீவ் பண்ணிடுங்க. தளபதி கச்சேரி பாடல் உண்மையிலே ரசிகர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல அனிருத் பாடி இருக்காரு அப்படின்றது தான் ரிஹர்சல் சாங் பார்த்த நம்மளோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. திடீர்னு அறிவு குரல் அதை விட ஷாக்கிங்கா தளபதியோட வாய்ஸ் வரப்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்துச்சுங்க. சாங் ஓபனிங்ல ஆரம்பிக்கிறப்ப என்னடா இது ஆஸ்திரேலியாஸ்ல விடுமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா வைபை ஏத்த வேற லெவல் ஒர்த் வருமா. பார்த்த வேலை அனைத்துமே ஒர்த். பாடலோட எண்டுல தளபதி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அனிருத் எல்லாருமே சேர்ந்து ஆடக்கூடிய டான்ஸ் இந்த லிரிக்கல் சிங்கிள்ல யூஸ் பண்ணல. தியேட்டர்ல மூவி எப்போ பாருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பாடல்ல அரசியல் சாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோ, படமே அரசியல் தாயா, பின்ன பாடல்ல இருக்காதா? அதாவது படம் பாட்டு மாதிரியே கிடையாது. டிவிகே சாங், அதாவது 3வது டிவிகே சாங் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஜனநாயகனுக்கு காப்பு கட்டியாச்சு. இனிமே ஹேட்டர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கணும். இந்த தளபதி கச்சேரி பாட்டு தளபதி கச்சேரி லிரிக்ஸ் வந்து புரியலையா? ஏன் புரியல? ஒரே இறைச்சலா இருக்கு ப்ரோ. இறைச்சலா இருக்கா இல்ல வயித்தெரிச்சலா இருக்கா? எரியுதுடி மாலா, அந்த ஃபேனை போடு. என்னடா கேசரி பாயசனை எவனும் கிளம்பலையா அப்படின்னு பார்த்தா ஒரு கும்பல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. டேய், நார்மல் ஸ்டோரியை விட ரீமேக்ல பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுல தாண்டா எங்க தளபதி ஸ்பெஷலிஸ்ட். இந்த பாடல்ல இந்த ஜனநாயகன் படத்தையும் சேர்த்து 69 படத்தோட ரெஃபரன்ஸையும் இந்த பாடல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த பாடலோட மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்த தளபதி கச்சேரி பாடலை எழுதியது நம்ம வாத்தி ரைடு பாடல மாஸ் பண்ணிய நம்ம அறிவு தான். ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான லிரிக்ஸா வடிவமைச்சிருக்காருங்க. எங்க அண்ணன் வி கச்சேரி, தளபதி கச்சேரி அப்படின்னு ஃபீமேல் வாய்ஸ்ல ஸ்டார்ட் ஆன இந்த பாடல் ஐசா அங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா அப்படின்னு அணியோட வாய்ஸ்ல வைப ஸ்லோவா ஏத்தி அடுத்து தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாளாத, ஒருத்தனும் வாரானே, திருத்திட போறானே, தெழுகெழுமா தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு தளபதி கச்சேரி வைப ஒரு மாதிரி மைண்ட்ல ஓட விட்டுட்டாரியா நம்ம அனிருத். இந்த கோரஸ் லைன் இருக்குல, பகல பிஜா பகல பிஜா பகல பிஜா பிஜா ரே, இதுவும் நல்லா இருக்கு. அடுத்து கானா அறிவோட வாய்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த பீட்ல இருந்து படி ஆர் யூ ரெடி, தெரிக்கட்டும் சரவடி, பறக்கட்டும் நம்ம கொடி, வரும் தடைகளுக்கெல்லாம் தொடர் நடிங்கிட்ட ஸ்டெடின்னு ரேப் போர்ஷன்ல வைப சேஞ்ச் பண்ணி அடுத்த ஒரு வைப்ல தளபதிக்கு இந்த பாட்டு நம்ம அண்ணன் போல யாரு காட்டுன்னு இந்த வரிகள் வேற ரகம் யா. அடுத்தபடியாக தளபதி வாய்ஸ்ல தமிழ் உணர்வு வரிகள் பின்னிட்டீங்கயா. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வியர்வை பாரு, மரம் மேல் கூடு, அதன் தாய்வழி சொந்தம் இந்த காடு, ஆவோ டுகெதர் பையா பையா, டுகெதர் மீன் எல்லாருமே ஒன்றாக, சாதி பேதம்லாம் லேதையா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த பாடலோட வரிகள் எல்லாமே மிக தெளிவாக புரியும் வகையில தாங்க இருக்கு. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. இந்த தளபதி கச்சேரி பாடல்ல உங்களுக்கு பிடித்த வரிகள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சேதற விட்டு போங்க. இது பாட்டு